ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி அடுத்த ஹெட்லைனான ஈகன் வேல்யூ அண்ட் ஈகன் வெக்டர்ஸ் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான அப்புறம் ரொம்ப கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி யூஜிடிஆர்பியில் ஈகன் வேல்யூ அண்ட் ஈகன் வெக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஓகே, போகலாங்களா? பாலினாமியல் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்னால் என்னது அப்படின்னா, ஒரு ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்களேன். ஏங்கிறது என்னது அப்படின்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஃபார் ஆர்டர் என். ஓகேங்களா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரியான மேட்ரிக்ஸஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதோட எக்ஸ்பேன்ஷனை ஏ மைனஸ், ஓகேங்களா, மாடுலஸ்குள்ள ஏ மைனஸ் லாம்டா ஐன்னு எழுதுகிறோம் அப்படின்னா அதை கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் இல்லைன்னா கேரக்டரிஸ்டிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இட் மீன்ஸ் என்னது அப்படின்னா ஏங்கிறது சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஏயோட வேல்யூ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 வச்சுக்கோங்களேன். மைனஸ் லாம்டா ஐ மீன்ஸ் லாம்டா 0 0 0 லாம்டா 0 0 0 லாம்டா. ஸோ லாம்டா இன்ட்டு ஐ அப்படின்னா ஐனா என்னது அப்படின்னா ஐடென்டி வேல்யூ. ஐடென்டி வேல்யூ அப்படின்னா 1 1 0 0 0 1 0 0 0 1 தெரியும். அதில் லாம்டாவை மல்டிபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இந்த வேல்யூ எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் லாம்டா 2 0 3 4 5 மைனஸ் லாம்டா 6 7 8 9 மைனஸ் லாம்டா. அதாவது இந்த டயகுனல் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த டயகுனல் வேல்யூவை மைனஸ் லாம்டா போட்டு எழுதுவோம். அதான் என்னது அப்படின்னா ஏ மைனஸ் லாம்டா ஐ. இதை மாடுலஸ்குள்ளே டிட்டர்மைனுக்குள்ளே எழுதுறது தான் என்னது அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் இல்லைன்னா கேரக்டரிஸ்டிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து என்னது அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும்? எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ அந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் அந்த மேட்ரிக்ஸை ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம் அப்படின்னா அதுதான் என்னது அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? மேட்ரிக்ஸை ஈக்குவேஷன் மாற்றணும் அப்படின்னா அந்த ஃபார்மேட்டட் அந்த டிட்டர்மைனுக்குள்ளே ஏ மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு இருக்கு இல்லையா, அந்த டிட்டர்மைனுக்குள்ளே ஏ மைனஸ் லாம்டா ஐன்னு இருக்கு இல்லையா, அதை ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் அண்ட் ஈகன் வேல்யூ. அடுத்து பாருங்கள், கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈகன் வேல்யூஸ் சொல்லுவோம். அதாவது இதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன், அதாவது இது வந்து லாம்டா ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா, இப்போ இது ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இதில் லாம்டா இருக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்படி ஒரு ஃபார்மேட் கிடைக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். 4 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும்னு வச்சுக்கலேன். இதுதான் என்னது அப்படின்னா அது ஈக்குவேஷன். ஓகேங்களா? இதை கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா. இப்போ லாம்டாவோட வேல்யூ சம்திங், இன்னொரு லாம்டாவோட வேல்யூ சம்திங், 2 வேல்யூ கிடைக்கல. அதுதான் என்னது அப்படின்னா இதோட ரூட்ஸ். ஓகேங்களா? இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் என்னது அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ். இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈகன் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஈகன் இல்லைன்னா கேரக்டரிஸ்டிக் வெக்டர் அப்படின்னா என்னது அப்படின்னா இப்போ இதை ஃபைண்ட் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லாம்டா ஏ மைனஸ் லாம்டா ஐ ஈக்குவல் டு டிட்டர்மைனுக்குள்ளே ஏ மைனஸ் லாம்டா ஐ ஈக்குவல் டு 0ன்னு போடுறோம் இல்லையா, இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்? ஈகன் வேல்யூஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா. அப்போ இந்த ஈகன் வேல்யூஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இதோட ஈகன் வேல்யூ 1 2ன்னு கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏ மைனஸ் லாம்டா ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு யூஸ் பண்ணி லாம்டாவோட வேல்யூ 1 2ன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை ஈக்குவேஷன் ஃபார்மேட்டாக, அதாவது இந்த லாம்டாக்கு பதிலாக 1ங்கிற வேல்யூ கொடுப்பேன், இந்த லாம்டாக்கு பதிலாக 2ங்கிற வேல்யூவும் கொடுப்பேன். ஸோ 1ங்கிற வேல்யூ கொடுக்கும்போது ஏ மைனஸ் லாம்டா ஐ இன்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து அதோட என்ன இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல வேல்யூஸ் கொடுத்து ஈக்குவல் டு 0ன்னு போடுவேன். இப்போ இந்த ஃபார்மேட்டில் இந்த லாம்டாக்கு பதிலாக என்ன போடுவேன்? நான் கண்டுபிடிச்ச வேல்யூ 1ன்னு கொடுப்பேன். அப்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் கிடைக்கும். அதுதான் என்னது அப்படின்னா ஈகன் வெக்டர்ஸ். ஓகேங்களா? அடுத்து 2ங்கிற வேல்யூ அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்னொரு ஃபார்மேட் கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈகன் வெக்டர்ஸ். அந்த ஈக்குவேஷன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களான்னு தெரியல. இங்கே பாருங்கள் 2 3 4 இருக்குது. இப்போது ஏ மைனஸ் லாம்டா ஐ அப்படின்னா இது எப்படி ஃபார்மேட் ஆகும்னு சொன்னேன். இங்கே எல்லாத்துக்குமே என்ன இருக்கும்? லாம்டா. அதாவது இந்த டயகோனல் வேல்யூவோட லாம்டா வரும். ஓகேங்களா? இப்போது 1 மைனஸ் லாம்டா 0 0 0 சரி ஒரு 9 சம்திங் என்ன வேல்யூ போடலாம்? 3 மைனஸ் லாம்டா. இப்போ இந்த டயகோனல் வேல்யூவோட லாம்டா வரும்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதை விட என்ன பண்ணணும் அப்படின்னா x1 இது 3 இருக்கிறதுனால x1 x2 x3 எடுத்துக்கிறேன். இப்போ 4 ஃபார்மேட்னா x1 x2 x3 x4
ஓகேங்களா. சப்போஸ் 2 மட்டும் தான் இருக்குது, 2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா x1 x2 ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. அப்போ இதை ஈக்குவேஷன் ஃபார்மேட் பண்ணலாமா? இப்போ நான் லாம்டாக்கு பதிலாக 1ங்கிற வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா 2 - 1 கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். அப்போ 3 4 0 1 - 1 0. இப்போ லாம்டாவோட வேல்யூ நான் 1ன்னு எடுத்து அப்ளை பண்ணுறேன், உங்களுக்கு சும்மா போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா. 0 9 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2 ஈக்குவல் டு x1 x2 x3ன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 0. இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷனாக ஃபார்மேட் பண்ணணும். அப்போது x1 + 3x2 + 4x³ ஈக்குவல் டு 0. அதேமாதிரி அடுத்த ஃபார்மேட் இதில் செகண்ட் டேர்ம் மட்டும் தான் இருக்குது. அப்போது 2x2 ஈக்குவல் டு 0. அப்போது 9x², இது x1 x2 x3. ஓகேங்களா. x3யோட வேல்யூ 2x3 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 3 ஃபார்மேட்டையும் சால்வ் பண்ணி x1ஓட வேல்யூ x2ஓட வேல்யூ x3யோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இந்த மாதிரியான ஃபார்மேட்டை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈகன் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வாங்க, அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஒவ்வொரு ஈகன் வேல்யூக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஈகன் வெக்டார்ஸ் கிடைக்கும். அது இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ இந்த கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈகன் வேல்யூ அண்ட் ஈகன் வெக்டார்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. கவனிங்க, the sum of the eigenvalue of matrix is equal to sum of the element of principal diagonal. அதாவது மெயின் டயகனலோட வேல்யூவை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ரொம்ப ஈஸி தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஈகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n × n தான் இருக்கணும். அதாவது காலமும் ரோவும் எப்படி இதுதான் இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த இப்போ 3x3ன்னு எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. இதுக்கு எத்தனை வேல்யூ ஈகன் வேல்யூஸ் இருக்கும்? 3 ஈகன் வேல்யூஸ் இருக்கும். ஓகேங்களா. அந்த 3 ஈகன் வேல்யூ வந்து λ1 λ2 λ3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது 3ஐயும் ஆட் பண்ணுறது λ1 + λ2 + λ3 அப்படிங்கிற இந்த 3 லாம்டாவோட வேல்யூவையும் ஆட் பண்ணுறது இந்த டயகனல் வேல்யூ இருக்கு இல்லையா. ஓகேங்களா. ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தா 1 2 3ன்னு இந்த இடத்துல என்ன இருக்கும்? டயகனல் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்னது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஆஃப் தி ஈகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, அந்த ஈகன் வேல்யூ இருக்கு இல்லையா λ1 λ2 λ3யை மல்டிபிள் பண்ணுறது எதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க வேல்யூ ஏன்னு எடுத்துருப்போம், அதுக்கு டிட்டர்மைன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த அதோட ஈகன் வேல்யூஸை ஆட் பண்ணுறது வந்து அந்த டயகனல் வேல்யூவை ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை இந்த ஈகன் வேல்யூவை ப்ரொடக்ட் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு டிட்டர்மைன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த ப்ராடக்ட் ஆஃப் தி ஈகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மைண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. இந்த ப்ராடக்ட் ஆஃப் தி ஈகன் வேல்யூ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிட்டர்மைண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. புரியுதுங்களா. அடுத்து பாருங்கள், எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா. அதாவது ஏ ட்ரான்ஸ்ஃபருங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் ஈகன் வேல்யூ. ஓகேங்களா. இப்போ ஏங்கிற வேல்யூ ஒரு வேல்யூ ஏக்கு வந்து ஏங்கிற வேல்யூக்கு இப்போ 1 2 3 சம் ஏயோட வேல்யூ எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 4 5 6 7 8 9 எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ λ1ஓட வேல்யூ λ2ஓட வேல்யூ λ3யோட வேல்யூ கிடைக்கும் இல்லையா. ஸோ அது கன்ஃபார்ம் என்ன இருக்கும்? இதை ஆட் பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. என்ன வேல்யூ எடுத்துக்கலாம்? 15 எப்படி பிரித்து எழுதிக்கலாமா? நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா தான் எழுதுறேன். ஓகேங்களா. அது 159 எடுத்துக்கிறேன். அப்படியே அது அந்த வேல்யூவை நான் அப்படியே எடுத்துருக்கேன். நான் அப்படியே வராது, கொஞ்சம் சேஞ்சஸ் கிடைக்கும். ஓகேங்களா. இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக தருமே அதே வேல்யூவாக இருக்காது. ஓகேங்களா. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இப்போ λ1 λ2 λ3யோட வேல்யூ இப்படி எடுத்திருக்கேனா. ஓகேங்களா. இப்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா, ஓகேங்களா, ஏயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகாது அப்படின்னா இந்த டயகனல் வேல்யூஸ் மாறாதுங்க. ஓகேங்களா. இந்த டயகனல் வேல்யூ என்னவாகாது? இந்த ரோ வச்சுட்டு அப்படியே இதை ஏ ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிங்களேன். இதான் ஏன்னு வச்சுக்கோங்களேன். ஏ ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? 1 4 7 2 5 8 3 6 9. இதை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரோ காலமாகவும் கால ரோவும் மாற்றுறது தான் என்னது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர். இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகாது அப்படின்னா இதில் ஒரு டயகனல் வேல்யூ மாறாது. இந்த டயகனல் வேல்யூ மாறாது அப்படிங்கிறப்போ இதோட ஈகன் வேல்யூஸும் மாறாது அப்படிங்கிறது தான் 3வது ஃபார்மேட். புரியுதுங்களா. அடுத்து பாருங்கள், இந்த ஈகன் வேல்யூ ஆஃப் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் எத்தனை ஃபார்மேட் இருக்கணும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் எத்தனை ஃபார்மேட் இருக்கும்? 2 ஃபார்மேட். ஒன்று அப்பர், இன்னொன்று லோயர். அப்பராக இருந்தாலும் சரி லோயராக இருந்தாலும் சரி ஒரு மேட்ரிக்ஸோட ஈகன் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது அது ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் தி டயகனல் எலமெண்ட் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. இப்போ ஒரு ஈகன் வேல்யூ இப்போ தான் ஏயோட வேல்யூ எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 6 ஈகன் வேல்யூ எப்படி இருக்கும்? இந்த 3 வேல்யூ 1 0 0 0 இப்படி இருக்கணும். இல்லையா இந்த 3 வேல்யூ 0வாக இருக்கும், இந்த 3 வேல்யூ 0வாக இருக்கும், இல்லைனா இந்த 3 வேல்யூ 0வாக இருக்கும். இப்படி இருந்தால் தான் என்ன சொல்லுவோம்? அதை
ட்ரையாங்கனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த 3 வேல்யூ 0 ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ அப்படியே நீங்கள் அப்படி என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா டயகனல் வேல்யூ இருக்கு இல்லையா 1 4 7. இப்போ இந்த லாம்டாவோட வேல்யூ 1, லாம்டா 2ஓட வேல்யூ 4, லாம்டா 3ஓட வேல்யூ அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு 3x3 ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் ஓகேங்களா ஒரு 3x என்னவாக இருந்தாலும் இந்த டயகனல் வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா அது அப்பராக இருக்கலாம் லோயராக இருக்கலாம். ஓகேங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட அந்த டயகனல் எலமெண்ட்டை நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஈகன் வேல்யூவாக ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த பயிர் பாருங்கள். இஃப் லாம்டா இஸ் ஈகன் வேல்யூ ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ, லாம்டா அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஈகன் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா 1/லாம்டா அப்படிங்கிறது ஈகன் வேல்யூ ஆஃப் ஏ இன்வர்ஸ். புரியுதுங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போது ஒரு மேட்ரிக்ஸோட ஈகன் வேல்யூ வந்து 3ன்னு கிடந்துருச்சு அப்படின்னா ஏயோட வேல்யூ எடுத்துக்கிறீங்க மேட்ரிக்ஸ் 3x3ல் இதில் ஒரு எலமெண்ட்டு 3ன்னு கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ இன்வர்ஸோட ஒரு ஈகன் வேல்யூன்னு கிடச்சுன்னா 1/3. ஓகேங்களா? ஏயோட ஈகன் வேல்யூ 3யாக இருந்துச்சு அப்படின்னா ஏ இன்வர்ஸோட ஈகன் வேல்யூ 1/3. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, லாம்டா இஸ் அன் ஈகன் வேல்யூ ஆஃப் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? லாம்டா அப்படிங்கிறது ஓகேங்களா ஈகன் வேல்யூ எதுக்கு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் ஈகன் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா 1/லாம்டா இஸ் ஈகன் வேல்யூ ஆஃப் ஏ. ரொம்ப நல்லா பிடிச்ச போகிறீங்க. ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் இல்லையா, ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ஐ அப்படிங்கிறதா என்னது அப்படின்னா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்கோம். அப்போ லாம்டா அப்படிங்கிறது இதோட ஒரு ஈகன் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஏயோட ஈகன் வேல்யூ கேட்டிருந்தாங்க அப்படின்னா இது எப்படி எழுதலாம், ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு இந்த சைடு போகும்போது இது ஏ இன்வர்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி கண்டிஷனில் தான் பார்த்தோம் ஏனாலும் ஏ ட்ரான்ஸ்ஃபர்னாலும் ஒரே ஈகன் வேல்யூ தான் கிடைக்கணும். அப்போ ஏக்கு என்ன ஈகன் ஏ ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். அதை ஏ ட்ரான்ஸ்ஃபர் எப்படி எழுதிக்கலாம், ஏன்னு எழுதலாம் இல்லைங்களா? ஏன்னா ஏ ட்ரான்ஸ்ஃபருக்கும் ஏக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரே ஈகன் வேல்யூ கிடைக்கும். இப்போ தான் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன கிடச்சிருக்கு, ஏ ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ்னு கிடச்சிருக்கு இல்லையா? இதில் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், ஏ ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். ஏன் ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஏங்கிறதுனால தான் இப்படி போட்டிருக்கேன். இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. ஓகேங்களா? இந்த ஈகன் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் ஏ ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்போ ஏ இன்வர்ஸ்க்கு லாம்டா அப்படின்னா இதுக்கு என்ன கிடைக்கும் 1/லாம்டா. இதுக்கு லாம்டானா அது 1/லாம்டா. அப்போ இதுக்கு லாம்டா அப்படிங்கிறப்ப இதோட வேல்யூ கிடைக்கும் 1/லாம்டா. ஓகேங்களா? கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அடுத்து பாருங்கள், இந்த ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அதெல்லாம் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், யூனிட்டரி மேட்ரிக்ஸ்லாம். ஓகேங்களா? அதில் நல்லா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா இங்கே கன்ஃபியூஸ் ஆகாது. கவனிங்க, இஃப் லாம்டா 1 லாம்டா 2 லாம்டா 3 எக்ஸெட்ரா லாம்டா n ஆர் ஈகன் வேல்யூ ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ. ஓகேங்களா? இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏயோட ஈகன் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏ பவர் எம்மோட ஈகன் வேல்யூ என்னவாக இருக்கும் இந்த வேல்யூஸில், அதாவது இந்த ஈகன் வேல்யூஸ் மேலே பவர் வரும், அவ்வளோதான். ஓகேங்களா? நார்மல். அடுத்து பாருங்கள், இந்த ஈகன் வேல்யூ ஆஃப் ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இந்த ஈகன் வேல்யூ ஆஃப் ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல் ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஒரு ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஈகன் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ரியல் நம்பர்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த சிமிலர் மேட்ரிக்ஸ் ஹேவ் சேம் ஒரு சிமிலர் மேட்ரிக்ஸ் தெரியும் இல்லையா, சிமிலர் மேட்ரிக்ஸ்னால் ஒரே மாதிரி. ஓகேங்களா? வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும்னு சொல்லியிருக்கா. ஓகேங்களா? அடுத்து சிங்குலர் மேட்ரிக்ஸஸ் ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் ஈகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு 0. சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு நமக்கு என்னென்னு தெரியுங்க. சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்னது, நம்ம ஆல்ரெடி 12th படிச்சிருப்பீங்க, இது ரொம்ப காமன் தான். ஓகேங்களா? சிங்குலர் மேட்ரிக்ஸ், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்னது, அதாவது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கும் போது, ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மைன் கண்டுபிடிக்கும் போது ஈக்குவல் டு 0 கிடச்சிச்சு அப்படின்னா அதுதான் என்னது அப்படின்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ். நாட் ஈக்குவல் டு 0 கிடச்சிச்சு அப்படின்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இதில் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிப்போம் எங்கே 12th. ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 மாடுலஸ் ஏ இன்ட்டு அஜ் ஏ அப்படின்னு என்ன பண்ணுவோம் கண்டுபிடிப்போம். அதில் இந்த மாடுலஸ் ஏயோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் அஜ் ஏ கண்டுபிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதுதான் இந்த ஃபார்மேட். ஓகேங்களா? ஞாபகத்தில் வரவங்களுக்கு அதை சொன்னேன். ஓகேங்களா? ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் ஈகன் வேல்யூ, ஒரே ஒரு ஈகன் வேல்யூவாவது 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இஃப் ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தென் இட்ஸ் ஈகன் வேல்யூஸ் ஆர் அது முன்னாடி சொன்னேன், என்ன சொல்லியிருக்கேன்னா அங்கே சொன்னது தான் இங்கேயும் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சிமெட்ரிக் ஏங்கிறது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது அந்த வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரியல் வேல்யூஸாக இருக்கும். சிமெட்ரிக் அப்படின்னாலே ரியல் வேல்யூஸ். ஓகேங்களா? ஓகேங்களா? ஏன்னா சிமெட்ரிக் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் இல்லையா, சிமெட்ரிக்னா எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். சிமெட்ரிக்னு சொல்லியிருக்கேன் ஏ ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஏ ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்ஃபர். இங்கே இதோட வேல்யூ அப்படியே என்ன இருக்கும் அப்படின்னா மிரர் அடித்த மாதிரி சேமாக இருக்கும். இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிமெட்ரிக் வேல்யூஸ்னு சொல்லுவோம். இந்த சிமெட்ரிக் வேல்யூஸில் ஈகன் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது ரியல் வேல்யூவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே.
ஓகே, இதை கம்பேர் பண்ணுறவே நிறைய தியரம் இருக்குங்க, அதை கொஞ்சம் லைட்டாக பார்க்கலாம். சரி, சம் போகலாமா? ஃபைண்ட் தி சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ஈகன் வேல்யூ ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான் சம் அண்ட் ப்ராடக்ட். ஓகேங்களா, ஈகன் வேல்யூட சம்மு, ஈகன் வேல்யூட ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, 2x2 இருக்குது. ஓகேங்களா, ஸோ 2x2 இருக்குது அப்படின்னா இதுக்கு எத்தனை ஈகன் வேல்யூ இருக்கும்? ஏன்னா ரெண்டு ரோ 2 காலம் தான் இருக்குது. அப்போ இது 2x2 ரோ காலம் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இதுக்கு எத்தனை ஈகன் வேல்யூ இருக்கும்? 2 ஈகன் வேல்யூ. அது λ1 இன்னொன்று λ2. ஓகேங்களா, ஸோ λ1 λ2 வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா λ1 இன்னொன்று λ2. ஓகேங்களா, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இங்கே நமக்கு அது கேட்கல. என்ன கேட்டிருக்காங்க? சம்மும் ப்ராடக்ட் தான் கேட்டிருக்காங்க. அதாவது λ1 + λ2 வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ சம் ஆஃப் தி ஈகன் வேல்யூ அப்படின்னா சம் ஆஃப் தி டயகனல் வேல்யூ. ஸோ டயகனல் வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள், எனக்கு கிடைக்கும் 2 - 2, ஸோ 0. இப்போ சம் ஆஃப் தி ஈகன் வேல்யூன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 0. ப்ராடக்ட் ஆஃப் தி ஈகன் வேல்யூ ஒன் வேர்டில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால் பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் தி ஈகன் வேல்யூன்னு கேட்டாங்க அப்படின்னா λ1 × λ2. ஓகேங்களா, ஸோ அப்போ அது கண்டுபிடிக்கணும். என்ன சொன்னேன்? டிட்டர்மைன் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். முதல் பாயிண்ட்ஸ்லேயே சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ அப்போ இதுக்கு டிட்டர்மைன் கண்டுபிடிங்க. ஸோ இதுக்கு மாடுலஸ்னால் இது ரெண்டே கிராஸ் பண்ணி போடணும். ஒரு மைனஸ் போட்டு இது ரெண்டே கிராஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ 2 × 2 4, ஸோ -4 மைனஸ் ஆஃப் இது ரெண்டே கிராஸ் பண்ணி ஒரு மைனஸ். ஓகேங்களா, ஸோ மாடுலஸ் அப்படிங்கிறப்போ இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது நார்மலாக நமக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். 2 - 3 4 - 2ன்னு இருக்கும். இதுக்கு டிட்டர்மைன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணுங்க. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் -4 மைனஸ் ஆஃப் இது ரெண்டையும் பெருக்கி சைனை சேஞ்ச் பண்ணணும். அதான் இங்கே ஒரு மைனஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா -12, இங்கே ஒரு மைனஸ் +12. ஓகேங்களா, இது ரெண்டையும் கிராஸ் பண்ணதுக்கப்புறமாக்க ஒரு மைனஸ் போட்டு ஃபஸ்ட்டு வேல்யூவை கிராஸ் பண்ணிவிட்டு ஒரு மைனஸ் போட்டு அடுத்த வேல்யூ. ஓகேங்களா, ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கும் 8. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தி ஈகன் வேல்யூன்னு கேட்டாங்க அப்படின்னா 8. அதாவது λ1 + λ2 வேல்யூ 0, λ1 × λ2 வேல்யூ 8. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இதுவே 3x3 சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஃபைண்ட் தி சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ஈகன் வேல்யூ ஆஃப் மேட்ரிக்ஸ். சம்முனா λ1 + λ2 + λ3. ஓகேங்களா, அது என்னது? இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணுறது. ஸோ 6. ப்ராடக்ட் ஆஃப் தி ஈகன் வேல்யூ அப்படின்னா இதுக்கு டிட்டர்மைண்ட். ஓகேங்களா, 3x3க்கு டிட்டர்மைண்ட் கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? ஸோ என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? டிட்டர்மைண்ட் ஆஃப் 2 0 1 0 2 0 1 0 2. இந்த இடத்துல மட்டும் இது இருந்துச்சுன்னா அப்படியே நிற்கலாம். ஓகே, கவனிங்க, ப்ராடக்ட் ஆஃப் தி ஈகன் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு டிட்டர்மைன் கண்டுபிடிக்க போகிறோம். டிட்டர்மைன்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு வேல்யூ 2 எடுத்துகிட்டு இந்த ரோ இந்த காலம், ஃபஸ்ட் ரோவே ஃபஸ்ட் காலத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மறைச்சிக்கிட்டு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டிட்டர்மைன் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 × 2 4 - 0, ஸோ 4. ஓகேங்களா, 0 நான் போடலை, விட்டுட்டேன். அடுத்த வேல்யூக்கு சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். ஸோ -0 ஆஃப் 0 மல்டிபிள் பண்ணும்போது என்ன பண்ணாலும் 0 தான் வரும், அதனால விட்டுட்டேன். ஓகேங்களா, அடுத்து +1 × ஓகே இந்த ரோ இந்த காலம். இதுக்கு டிட்டர்மைன், இந்த 4 வேல்யூக்கு டிட்டர்மைன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். தெரியுதுங்களா? இந்த 4 வேல்யூக்கு டிட்டர்மைன் வேல்யூ. ஸோ என்ன கிடைக்கும்? 0 - 2, 0 மைனஸ் போட்டு இதோடய கிராஸ் பண்ணி போகணும். ஸோ 2. ஸோ என்ன வேல்யூ கிடைக்கும்? இதோடய கிராஸ் பண்ணால் 8, இந்த வேல்யூ 0 ஆயிரும், இதில் ஒரு -2. ஸோ என்ன கிடைக்கும்? 6. ஓகேங்களா, ஸோ அடுத்து தி ப்ராடக்ட் ஆஃப் தி 2 ஈகன் வேல்யூஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60. ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஈகன் வேல்யூவை மல்டிபிள் பண்ணும்போது, இந்த மேட்ரிக்ஸோட 2 ஈகன் வேல்யூவை மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 16 இருந்துச்சு அப்படின்னா தேர்ட் ஒன் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ λ1 λ2 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 16 கொடுத்துருக்காங்களா? ஓகேங்களா, நமக்கு என்ன தெரியும்? இந்த 3 வேல்யூவை மல்டிபிள் பண்ணும்போது அதான் இதுக்கு டிட்டர்மைன் கண்டுபிடிச்சோம். அதாவது λ1 λ2 λ3, அதாவது 3 வேல்யூவை கிராஸ் பண்ணுறது இதுக்கு டிட்டர்மைன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல்னு தெரியும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா டிட்டர்மைன் கண்டுபிடிங்க, அதாவது மாடுலஸ் கண்டுபிடிங்க. மாடுலஸ்னால் 6 × இந்த ரோ இந்த காலத்தை விட்டு இதை கிராஸ், இதுக்கு டிட்டர்மைன் இந்த 4 வேல்யூக்கு. அப்போது 9 - 1. ஓகேங்களா, அடுத்து -2 இருக்குது. ஸோ +2 × இந்த ரோ இந்த இதில் இந்த ரோ இந்த காலம். ஸோ இந்த வேல்யூ -6னா -6 +2. அடுத்து இந்த ரோ இந்த காலம். ஓகேங்களா, ஸோ அப்புறம் கிடைக்கும் 2 - 6. ஓகேங்களா, ஸோ இதை சப்ராக்ட் பண்ணி போட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 32. அதாவது λ1 λ2 λ3 வேல்யூ 32 அப்படின்னா இதில் λ1 λ2 வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம்? 16 நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ 16 × λ3. இந்த சைடு மல்டிபிள் அப்புறம் டிவைடில் போகும். நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 2 கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இந்த 2 ஈகன் வேல்யூ ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த மேட்ரிக்ஸோட இந்த வேல்யூவை ஏன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸோட 2 ஈகன் வேல்யூ 2 8ன்னு கொடுத்துட்டு தேர்ட் ஒன் ஈகன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸிங்க. என்ன பண்ணுவீங்க? 2 8 கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? இந்த நடுவில் இருக்க வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த 3 வேல்யூவை ஆட் பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூ தான் என்னது அப்படின்னா λ1 + λ2 + λ3.
ஓகேங்களா. அப்போ லாம்டா 1 ப்ளஸ் லாம்டா 2 ப்ளஸ் லாம்டா 3யோட வேல்யூ, இது 3 வேல்யூ ஆட் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னா 12. இதில் இந்த வேல்யூ லாம்டா 1ன்னு எடுத்துக்கோங்க, இந்த வேல்யூ லாம்டா 2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், இந்த 2 வேல்யூக்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னா 10 கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 10 அங்கிட்டு போகும்போது -10 ஆகி லாம்டா 3யோட வேல்யூ 2 கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஒன் வேர்ட்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ நல்லா கரண்ட்டில் டக்குன்னு பிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஈகன் வெக்டார்ஸை பற்றி நம்ம கவலை கிடையாது, ஏன்னா அது ஒரு ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதில் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபார்மேட் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஃபார்மேட் மட்டும் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஓகேங்களா. சப்போஸ் கேட்டாங்கன்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்லையா, அதனால். ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்கிறதுனால கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி ஒன் வேர்ட்ஸ் கேட்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஈகன் வேல்யூஸ்க்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். ஃபைண்ட் தி ஈகன் வேல்யூ ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏயோட வேல்யூ இந்த கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கொடுத்துட்டு இதோட ஈகன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், அப்பரா லோயரோ. ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே அதோட ஈகன் வேல்யூஸ் எங்கே இருக்கும், இந்த சென்டரில் இருக்க டயகனல் வேல்யூஸ். அப்போ லாம்டா 1ஓட வேல்யூ 2, லாம்டா 2ஓட வேல்யூ 1, லாம்டா 3யோட வேல்யூ 3 மாற்றி கூட எடுத்துக்கலாம். இதுதான் என்னது அப்படின்னா இதோட ஈகன் வேல்யூஸ். 1 மார்க்கில் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இஃப் ஏ இந்த 2, 2, 3 அப்படிங்கிறது ஈகன் வேல்யூ ஆஃப் ஏ. இந்த வேல்யூவோட ஈகன் வேல்யூஸ் தான் இதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ ட்ரான்ஸ்ஃபரோட ஈகன் வேல்யூ என்னவாக இருக்கும், அதாக தான் இருக்கும், அதுவே தான் இருக்கும். ஏன்னா ஏயோட ஏ ட்ரான்ஸ்ஃபர் என்ன வேல்யூ என்னவாக இருக்கும், இதை மாற்றும் போது இந்த டயகனல் வேல்யூஸ் மாறாது. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன தான் இருக்கும், ஏ ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், அதே ஈகன் வேல்யூஸ் தான். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இந்த 2 ஈகன் வேல்யூஸ் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸோட 2 ஈகன் வேல்யூ கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ இன்வர்ஸோட ஈகன் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணணும், அந்த இதை வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இது லாம்டா 1 லாம்டா 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ லாம்டா 3யோட வேல்யூ வேணும்னா இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா என்ன கிடைக்குது பாருங்கள். ஓகே. இப்போ லாம்டா 1 லாம்டா 2, இந்த லாம்டா 1ஓட வேல்யூ 3ன்னு எடுத்துக்கோங்க, லாம்டா 2ஓட வேல்யூ 6ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ லாம்டா 1 ப்ளஸ் லாம்டா 2 ப்ளஸ் லாம்டா 3 ஈக்குவல் டு இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணுறது. ஓகேங்களா. அப்போ என்ன கிடைக்கும், 6 + 5 11. ஓகேங்களா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது லாம்டா 1ஓட வேல்யூ 3, இதோட வேல்யூ 6ங்கிறப்போ 9 + லாம்டா 3 ஈக்குவல் டு 11. ஓகேங்களா. அப்போ லாம்டா 3யோட வேல்யூ என்ன கிடைக்கிது, 2. அப்போ 3 ஈக்குவல் வேல்யூ கிடச்சிருச்சியா. லாம்டா 1ஓட வேல்யூ 3, லாம்டா 2ஓட வேல்யூ 6, லாம்டா 3யோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, ஏ இன்வர்ஸோட ஈகன் வேல்யூ கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவீங்க, அப்படியே தலைகீழாக எழுதிடுங்க, ரெசிப்ரோக்கலாக எழுதிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. ஓகே. அடுத்து பாருங்கள், 2 ஈகன் வேல்யூ ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏயோட வேல்யூ, இதை ஒரு மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு 2 ஈகன் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈக்குவல் டு 1. அதாவது லாம்டா 1ஓட வேல்யூ 1, லாம்டா 2ஓட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஈச்சுங்கிறப்போ 1 என்னது அப்படின்னா அதாவது ஈகன் வேல்யூ 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே என்னது அப்படின்னா 1, 1. அப்போ ஏ இன்வர்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது லாம்டாவோட வேல்யூ 1, லாம்டா 2ஓட வேல்யூ 1. அப்போ லாம்டா 3யோட வேல்யூ என்னவாக இருக்கும், இது 3 ஆட் பண்ணும்போது லாம்டா 1 ப்ளஸ் லாம்டா 2 ப்ளஸ் லாம்டா 3யோட வேல்யூ இது 3 ஆட் பண்ணும்போது 7. அப்போ லாம்டா 3யோட வேல்யூ என்ன கிடைக்கும், இதுவும் 1 இதுவும் 1ங்கிறப்போ 2 + 2ங்கிறது -2. ஸோ லாம்டா 3யோட வேல்யூ அளவு 5. ஓகேங்களா. அப்போ ஏ இன்வர்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கல் தான் 1/1 1, 1/1 1, 1/5. ஓகேங்களா. இதெல்லாம் டார்க்கில் டக்குன்னு அடிக்கணும். அடுத்து ஃபைண்ட் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இந்த ஈக்குவேஷனோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. நம்ம இது ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா ஈகன் வேல்யூ ஈகன் வெக்டார்ஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணவே இல்லை. கேலே ஹெர்மிட்டிஸ் தியரம்னு சொல்லிட்டு அடுத்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறோம். நமக்கு எந்த முறையில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம இதில் ஈகன் வேல்யூ ஈகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா. நார்மலாக ஈகன் வேல்யூ ஈகன் வெக்டார்ஸ் அப்படின்னா இந்த ஃபார்மேட் ஃபுல்லாக எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஆன்சர் ஃபுல்லாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப், நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஏயோட வேல்யூ அப்படின்னா இதில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா லாம்டாவோட வேல்யூ லாம்டா 0 0 0 லாம்டா 0 0 0 லாம்டாங்கிற ஃபார்மேட் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை சால்வ் பண்ணி தான் என்ன பண்ணணும், இது ஏயோட வேல்யூ. ஓகேங்களா. ஏன்னா ஏ மைனஸ் லாம்டா i = 0 இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், இதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இல்லையா, இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது லாம்டா 1, இது லாம்டா 2, லாம்டா 3 சம் வேல்யூ இதை வச்சு யூஸ் பண்ணணும். நமக்கு ஈகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எது ஷார்ட் மெத்தட் அப்படின்னா கேலே ஹெர்மிட்டியன் தியரம் தான். ஓகேங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் எல்லா ஃபார்மேட்டையும் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா. நீங்களும் இந்த மெத்தோடே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கு அந்த ஃபார்மேட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 வேர்ட்ஸ் மட்டும் கரெக்ட் பண்ணி போடுறேன். ஓகேங்களா. ஸோ ஒரே ஃபார்மேட்டில் 3மே நீங்கள் படிச்சிட்டிங்க. ஓகேங்களா. கவனிங்க. அடுத்து பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, S2 சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ S1 இது 2x2 பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈக்குவேஷன் ஃபார்மேட்டே லாம்டா ஸ்கொயர் S1 S2 அப்படிங்கிற ஃபார்மேட் தான் வரும். இதில் S1 என்னது அப்படின்னா ஆட் ஆஃப் இந்த வேல்யூவை ஆட் பண்ணுறது, S2 அப்படிங்கிறதுக்கப்புறம் டிட்டர்மைன் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா. ஓகே. அப்போ S1ஓட வேல்யூ கிடைக்கும் 6, S2ஓட வேல்யூ கிடைக்கும், இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது. அப்போ 8 - 3ங்கிறப்ப 5. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எது அப்படின்னா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1ஓட வேல்யூ 6
S2ஓட வேல்யூ 5 மைனஸ் மறந்துடாதீங்க ஈக்குவேஷன் ஃபார்மேட் ஓகேங்களா. லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லாம்டா ப்ளஸ் S2 ஈக்குவல் டு 0. இல்லை இந்த ஃபார்மேட் வந்து கேலே ஹெர்மைட்டியன் தியரத்தில் தான் நான் படிப்பேன். இதோட உண்மையான கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்படி தான் எழுதணும். எப்படி வரும் அப்படின்னா 4 1 3 2 ஓகேங்களா. நமக்கு என்ன தெரியும், A மைனஸ் லாம்டா I ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. A மைனஸ் லாம்டா I ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத என்னது அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ஒரிஜினல் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி எப்படி சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ A மைனஸ் அப்போது மைனஸ் லாம்டா ஐனா என்ன தெரியும், 1001 தெரியும் இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும், லாம்டா 0 லாம்டா. ஏன்னா ஐயோட வேல்யூ என்னது அப்படின்னா 1001ங்கிறதா என்னது அப்படின்னா அழகு அணி ஐயோட வேல்யூ யூனிட் வெக்டர் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. நான் இங்கே போடுறேன் கவனிங்க. ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா அதாவது இந்த டயகோனல் வேல்யூவோட லாம்டா வரும் அப்படி தான் ஓகேங்களா. அப்போ என்ன கிடைக்கும் 4 மைனஸ் லாம்டா 1 3 2 மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. இது மாடுலஸில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அப்போ எப்படி கிடைக்கும், இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுங்க, இது இங்கே கிராஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும் 4 மைனஸ் லாம்டா இன்ட்டு 2 மைனஸ் லாம்டா மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ இதை கிராஸ் பண்ணணும். ஸோ அப்போ கிடைக்கும் 8 ஓகேங்களா. ஸோ மைனஸ் 4 லாம்டா minus 2 lambda plus lambda square minus 3 equal to 0. அப்போது lambda square minus 6 lambda இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம் plus 5 equal to 0 ஓகேங்களா. இதுதான் நார்மல் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட் ஹெர்மைட்டியன் தியரம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ தியரம் ஃபார்மேட்டில் லாம்டா ஏன்னா இது மாதிரி ஃபார்மேட்டில் போட்டதுனால நான் இதே ஃபார்மேட்டில் போட்டு வச்சிருக்கேன் ஓகேங்களா. இப்படி சால்வ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா. இது 2x2 ஈஸியாக இருக்குது, 3x3 கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் இப்படி போட்டாங்க ஓகேங்களா. பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ரூட் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் S1ஓட வேல்யூ தெரியுது, S1ஓட வேல்யூ என்னது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 3, S2 அப்படிங்கிறப்போ இதுக்கு என்னது அப்படின்னா டிட்டர்மைன் கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு டிட்டர்மைன் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 2 கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ S1ஓட வேல்யூ கிடச்சிருச்சு, S2ஓட வேல்யூ கிடச்சிருச்சு. நமக்கு ஹெர்மைட்டியன் தியரம் என்னது அப்படின்னா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லாம்டா ப்ளஸ் S2 ஈக்குவல் டு 0ன்னு சொன்னேன் இல்லையா. இந்த ஃபார்மேட்டில் S1க்கும் S2க்கும் வேல்யூ கொடுத்து இந்த ஃபார்மேட் எழுதியிருக்கேன் ஓகேங்களா. இப்போ இது எப்படி இருக்கா, எப்படி ஆயிடுச்சு, ஃபேக்டர் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஃபேக்டர் தோளில் போட்டிங்க அப்படின்னா இதோட ஆன்சர் கிடச்சிரும் ஓகேங்களா. இந்த வேல்யூக்கு நீங்கள் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதாவது மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கணும் அப்படின்னா 2 ஆட் பண்ணும்போது -3. ஸோ -1 -2 பிரித்தோம் அப்படின்னா லாம்டாவோட வேல்யூ +1 +2 ஏன்னா -1 வரும்போது +1 -2 வரும்போது +2 ஆயிரும் ஓகேங்களா. புரியுதுங்களா ஓகே. அடுத்து இந்த ஈகன் வேல்யூ ஆஃப் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு இந்த வேல்யூக்கு ஈகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஏன் நான் அப்படி போட்டாலும் ஆன்சர் கிடைக்கும், இப்படி போட்டாலும் ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மெத்தோடு நான் போட்டு காமிக்கிறேன், இந்த மெத்தோடு போட்டு காமிக்கிறேன். நான் ஹேலே ஹெர்மைட்டியன் தியரத்தில் போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ நான் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை அந்த மெத்தடில் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நான் அந்த மெத்தடில் போட்டு காமிக்கிறேன். இது ஒரு மாடலுக்கு நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இது சொல்கிறேங்க நீங்கள் இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஏயோட வேல்யூ A மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0ன்னு தெரியும் நமக்கு. இந்த மாடல் இதில் போட்டால் தான் தெரியும் ஓகேங்களா. ஆனால் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஹேலே ஹெர்மைட்டியன் தியரம் யூஸ் பண்ணியிருக்கேன். லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0. இதில் S1ங்கிறது என்னது அப்படின்னா இந்த டயகனல் வேல்யூஸை ஆட் பண்ணுறது. S2 அப்படிங்கிறப்ப என்னது அப்படின்னா 2 சம் ஆஃப் தி மிரர் ஆஃப் எ மெயின் டயகனல் எலமெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மெயின் டயகனல் எலமெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு டிட்டர்மைன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சி ரொம்ப இருட்டாயிடுச்சு. இந்த மெயின் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த மெயின் டயகனல் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூக்கு அதோட மிரர் இருக்கு இல்லையா. இப்போ 1க்கு என்ன கிடைக்கும், இந்த இருக்கு இல்லையா இந்த வேல்யூக்கு மாடுலஸ். அதே மாதிரி 2 இந்த மெயின் டயகனல் வேல்யூக்கு மிரர் வேல்யூ எடுத்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்னது அப்படின்னா அதை சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. அடுத்து S3னா டிட்டர்மைண்ட் ஆஃப் A ஓகேங்களா. ஸோ S1ங்கிறது என்னது அப்படின்னா 6. இந்த டயகனல் வேல்யூ ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 6 கிடைக்குது ஓகேங்களா. அடுத்து S2 அப்படிங்கிறப்போ இது எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ தான் சொன்னேன் இல்லையா, இந்த டயகனல் வேல்யூவோட மிரர் வேல்யூஸ் எடுத்து சம் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 1ங்கிற வேல்யூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரோ இந்த காலம் இதை மட்டும் மறைச்சிட்டு பாக்கி இருக்க வேல்யூவை எடுத்து ரைட் பண்ணியிருப்போம். அடுத்து இந்த டயகனல் வேல்யூ செகண்ட் வேல்யூ எழுதிருக்கு 2 இருக்கா. ஸோ 2 மிரர் வேல்யூ, இந்த 2 இதில் இருக்குது ஃபஸ்ட் இந்த இதில் வந்து செகண்ட் காலத்துலையும் செகண்ட் ரோலையும் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் ரெடி விட்டுட்டிங்க அப்படின்னா 1 -1 2 3 ஓகேங்களா. அடுத்து இந்த 3 டயகனல் வேல்யூவில் 3வது வேல்யூ 3. அப்போ இந்த வேல்யூ இப்போ என்னுடைய 1 0 1 2 ஓகேங்களா. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதான்றதுனால சிம்பிளாக சொல்லிவிட்டேன் ஓகே. நீங்கள் புரியுதுங்களா. அப்போ இதுக்கு டிட்டர்மைன் வேல்யூஸ் அப்போ கிடைக்கும் 6 - 2 3 + 2 2 - 0. ஸோ 2 அந்த வேல்யூ ஃபார்மேட் போட்டிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ எழுதி ஆட் பண்ணியாச்சு. அடுத்து S3 என்னது லாம்டா 1 × லாம்டா 2 × லாம்டா 3
ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன வேல்யூ அப்படின்னா இந்த வேல்யூக்கு ஹோல் வேல்யூக்கு டிட்டர்மைன் கண்டுபிடிங்க. ஸோ டிட்டர்மைன்னா 1 இன்ட்டு இந்த மிரர் வேல்யூக்கு மாடுலஸ் கண்டுபிடிங்க. அடுத்து என்ன கண்டுபிடிங்க -0 ஆஃப் இந்த வேல்யூ. ஓகேங்களா. டிட்டர்மைன் கண்டுபிடி தருவீங்க. ஸோ டிட்டர்மைன் மாடுலஸ் ரைட்டாக போட்டால் என்ன கிடைக்குது அப்படின்னா 6 கிடைக்குது. அதாவது மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் 1 0 -1 1 2 1 2 2 3. ஓகேங்களா. இதான் என்னது அப்படின்னா S3. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் இந்த வேல்யூ கிடைக்கும் 1 இன்ட்டு மாடுலஸ் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்தாச்சு. இந்த ரெண்டு வேல்யூக்கு டிட்டர்மைன் கண்டுபிடிக்கிறோம். அப்போது 6 - 2 மைனஸ் ஆஃப் ஏன்னா இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் 0 ஆஃப் இந்த ரோ இந்த காலம். ஸோ என்ன கிடைக்கும் 3 - 2. ஓகேங்களா. அடுத்து -1 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஸோ இது பேலன்ஸ் இருக்கிறதுக்கு டிட்டர்மைன் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன கிடைக்கும் 2 - 4. ஸோ அப்போ என்ன வேல்யூ கிடைக்கும் 4. அது 0ங்களாம் டோட்டலாக விட்டுட்டேன். இது -1 இன்ட்டு இந்த வேல்யூ பாருங்கள் -2. ஸோ அப்போ கிடைக்குது 4 + 2 ஸோ 6 கிடைக்குது. ஓகேங்களா. இந்த மாடலில் போட்டுருப்போம். ஓகேங்களா. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட் எழுதியாச்சு. இதில் என்ன தெரியும் இந்த என்ன ஃபார்மேட் தெரியும் λ³ - 6 λ² ப்ளஸ் ஸ்ட்ரைட். அதாவது இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபார்மேட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா S1 S2 S3யோட வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட் கிடைக்குது. ஓகேங்களா. எழுத வேண்டியதில் எங்களுக்கு போட்டேன். ஓகேங்களா. அடுத்து கவனிங்க இது 3 ஈக்குவேஷன் கொடுத்ததா எப்படி சால்வ் பண்ணுது. அதாவது 3 ஃபார்மேட் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தெரியும் ஈகன் வேல்யூஸ் அதாவது ரூட்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்மேட் தாங்க. இதுக்கு எப்படி ரூட் கண்டுபிடிப்பீங்க 3 ஃபார்மேட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சிந்தட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணி λ1 λ2 λ3யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா. இவ்வளோ பெரிய கொஸ்டின்ஸ் கேட்பாங்களான்னு தெரியல. இருந்தாலும் ஒரு சாம்பிளுக்கு பார்த்துருக்கேன். இல்லை நான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் போட கற்றுக்கணும் இது ரொம்ப ஃபார்மேட் நான் மறந்துடுவேன்னு நினச்சா அந்த மொத்தோடய நான் போட்டு காமிக்கிறேன் ஒரு சம். ஓகேங்களா. இந்த கொடுத்துருக்கேன் இது வந்து நார்மலாக கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்லேயே நான் சால்வ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்மேட் யாவத்தில் இருக்காது அப்படிங்கிறப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் யாவது இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னது A - λI = 0 இதில் மாடுலஸ்க்குள்ள. அப்போ மாடுலஸ் ஆஃப் அப்போ இந்த டயகனல் வேல்யூட லாம்டா வரும் மைனஸில். ஓகேங்களா. யாவது வச்சுக்கோங்க. இப்போ 1 - λ 0 -1 அது என்னையும் 1 2 - λ 1 2 2 3 - λ = 0. இதான் ஹேலே-ஹெர்மிடியன் தியரம் இல்லாமல் நார்மலாக கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேட். ஓகேங்களா. இதான் எழுதியிருக்கோம் இல்லையா. இந்த ஃபார்மேட்டை இப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதுவும் ஈஸி தான். எப்படி எழுதலாம் 1 - λ இன்ட்டு இது ரெண்டே கிராஸ் பண்ணது 2 - λ இன்ட்டு 3 - λ -2. ஓகேங்களா. A ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் இது மாடுலஸ் கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா. ஸோ இதை மட்டும் வச்சுக்கிட்டு இதை மறைச்சிக்கிட்டு இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாடுலஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா. அடுத்து 0 இருக்கிறதுனால இந்த ஃபார்மேட்டை நான் விட்டுறேன். அடுத்து இந்த வேல்யூக்கு வந்துடுறேன். ஸோ -1 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம். ஓகேங்களா. ஸோ 2 - 2 இன்ட்டு 2 - λ = 0. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட ஆன்சர் கிடைக்கும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 3x3ல் சால்வ் பண்ணி பார்க்கலாமா. ஸோ 1 - λ இன்ட்டு இதை கிராஸ் பண்ண கிடைக்கும் 6 - 2 λ -3 λ ப்ளஸ் λ² -2 -1 இன்ட்டு இதை போட்டிங்கன்னா 2 - 4 மைனஸ் இது மைனஸ் ப்ளஸ் 2 λ = 0. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன கிடைக்குது பாருங்கள் 1 - λ இன்ட்டு போட்டிங்கன்னா 6 - 5 λ ப்ளஸ் 5 λவா சரி 4 தான் வரும் 4 - 5 λ ப்ளஸ் λ² -1 இன்ட்டு 2 λ -2. ஓகேங்களா. = 0. இப்போ இந்த வேல்யூ உள்ளே இருக்க மல்டிபிள் பண்ணணும். அடுத்து லாம்டாவோட மல்டிபிள் பண்ணலாம். ஓகேங்களா. இல்லைனா இதுலையும் 2 காமன் எடுத்துட்டிங்கன்னா இது ரெண்டும் காமனாக இருக்கும். பாருங்கள் இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு சொல்கிறேன். 1 - λ இன்ட்டு இங்கே எழுது λ² -5 λ ப்ளஸ் 4 இதுலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 காமன் எடுத்துறேன். ஸோ 2 காமன் எடுத்திங்கன்னா λ -1 = 0. இங்கேயும் λ -1 இருக்குது இங்கே λ -1 இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து மைனஸை காமன் எடுத்துட்டிங்கன்னா இது என்னவாகும் இது +2 ஆயிரும். 1 - λ இன்ட்டு λ² -5 λ ப்ளஸ் 4 இதில் மைனஸை காமன் எடுத்திங்கன்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ இது என்னவாயிரும் அப்படின்னா சைன் சேஞ்ச் ஆயிரும் +1 ஆயிரும் -λ ஆயிரும். இப்போ பாருங்கள் இதில் இந்த வேல்யூ காமனாக இருக்குது பாருங்கள். அப்போ 1 - λ நீங்கள் காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வேல்யூ மட்டும் உள்ள இருக்கும். என்ன இருக்கும் λ² -5 λ ப்ளஸ் 4 இதை வெளியில் எடுத்துட்டோமே. ஸோ +2 மட்டும் இருக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு ஆன்சர். இப்போது இது = 0 இது = 0 இது தனித்தனியாக 0ன்னு போட்டுடலாம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் 1 - λ = 0. அதே மாதிரி இந்த வேல்யூ ஓகேங்களா λ² -5 λ ப்ளஸ் 6 = 0 λ² -5 λ ப்ளஸ் 6 = 0. ஸோ லாம்டாவோட வேல்யூ 1
இது என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கிற ஃபார்மேட் தான். ஸோ அப்போ பேருக்கு மல்டிபிள் பண்ணும்போது 6 கிடைக்கணும், ஆட் பண்ணும்போது -5 கிடைக்கணும். அப்போ -2 -3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே கிடைக்கும்போது 2 3. ஓகேங்களா, நீங்கள் இப்படி சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 2 மெத்தடுமே சொல்லிட்டேன். ஓகேங்களா, நார்மலாக இப்படி தான் போடணும். நான் இங்கே ஹேலே-ஹெர்மைட்டியன் தியரம் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நமக்கு ஈகன் வேல்யூ தானே தேவை, எப்படி வேணால் போடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபார்மேட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. சம்டைம்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் மிஸ்டேக் வரவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. அடுத்து இன்னும் நிறைய எடுத்துக்கலாம், வேறு நோட்ஸ்லேருந்து எடுத்தேன். கவனிங்க, the eigen value of triangular matrix are just element in diagonal element. ஓகே, ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்தது தான். இங்கே ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸாக கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஈகன் வேல்யூ எங்கே இருக்கும், அதோட டயகனல் எலமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்னது தான். ஓகேங்களா, அடுத்து λ1 λ2 λ3 அப்படிங்கிறது ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஈகன் வேல்யூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏ இன்வர்ஸோட ஈகன் வேல்யூ 1. இது ஆல்ரெடி அங்கே சொன்னோம் இல்லையா, அதுதான். அதை ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அடுத்து ஓகே. அடுத்து λ1 λ2 λ3 எக்ஸட்ரா எக்ஸட்ரா λn அது ஈகன் வேல்யூ ஆஃப் ஏ. ஒரு மேட்ரிக்ஸோட ஈகன் வேல்யூஸ் இதுன்னு கொடுத்துட்டு, ஓகேங்களா, அப்போ கேஏயோட ஈகன் வேல்யூஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த வேல்யூவோட கேஏ மல்டிபிள் பண்ணுறதா இருக்கும். ஓகேங்களா, ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது இந்த பாயிண்ட்டை நல்லா கவனிங்க. ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட ஈகன் வேல்யூ என்ன கூட இருக்குது அப்படின்னா இதோட ஈகன் வேல்யூ இது 3x3 எடுத்துக்கிட்டே வச்சுக்கிறோங்களேன். இது ஈகன் வேல்யூ 1 2 3ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அப்போது இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மேட்ரிக்ஸ் வந்து இப்போ ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட ஒரு 3 மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஈகன் வேல்யூஸ் என்னவாகும் அப்படின்னா இதோட வேல்யூட அப்படியே 3 மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஒன் வேர்டில் கேட்க சான்சஸ் இருக்கிறதுனால திரும்ப ரெஃபர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, புரியுதுங்களா. அடுத்து பாருங்கள், இந்த கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் an ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் இஸ் யூனிக் மாடுலஸ். ஓகேங்களா, ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் ரூட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ஈகன் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது யூனிட் மாடுலஸ் ஆஃப் யூனிட். ஓகேங்களா, மாடுலஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட யூனிட் வேல்யூவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து ஏபிங்கிறது என்னது அப்படின்னா 2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், தனித்தனியாக 2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, ஆனால் சேம் ஆர்டரில் இருந்துச்சு அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு பிஏ அப்படிங்கிறது சேம் ஈகன் வேல்யூவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா, ஏபிங்கிறது 2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், 3x3 2x2 ஏதோ ஒரு 2 ஈகன் வேல்யூ 2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏபி இருக்குல்லையா, அந்த ஏபியோட ஈகன் வேல்யூஸும் பிஏயோட ஈகன் வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு அடுத்து கவனிங்க. இஃப் B and A are n cross n matrix and B is a non-singular matrix, then A and B inverse A B சிமிலர்னு கொடுத்துருக்கீங்க ப்ராக்கெட்டில், ஹாவ் சேம் ஈகன் வேல்யூஸ் சேம் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து பிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, இதில் பிங்கிற வேல்யூ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் மாடுலஸ் கண்டுபிடிக்கும் போது நாட் ஈக்குவல் டு 0. மாடுலஸ் ஆஃப் ஏ இப்போ இதோட வேல்யூ ஈக்குவல் டு 0 கிடச்சிச்சு அப்படின்னா இதை சிங்குலர்னு சொல்லுவாங்க. இது நாட் ஈக்குவல் டு 0 கிடச்சிச்சு, அதாவது ஒரு வேல்யூக்கு இப்போ 2 1 4 2ன்னு வச்சுக்கோங்களேன். இது கண்டுபிடிச்சா கிடைக்கும், இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சா 4 - 4 0 கிடைக்கும் பாருங்க. இந்த மாதிரியான மேட்ரிக்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதில் ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், பிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ்னு 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிற போது இந்த பியோட வேல்யூ நான் சிங்குலராக இருந்துச்சுன்னா, அதாவது இதோட மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, அப்போது இந்த ஏக்கும் இந்த ஃபார்மேட்டு பி இன்வெர்ஸ் ஏ பியோட ஃபார்மேட் இருக்கு இல்லையா, இதுக்கும் இந்த ஏக்கும் கண்டுபிடிக்கிற ஈகன் வேல்யூவும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். ஏக்கு என்ன ஈகன் வேல்யூ கிடச்சோ அதே தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா பி இன்வெர்ஸ் ஆஃப் ஏ பியோட வேல்யூ கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, இப்படி கூட யாத்தில் வச்சுக்கலாம். பி இன்வெர்ஸ் ஆஃப் பியோட வேல்யூ கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐன்னு கிடைக்கும். ஸோ இது அழகணின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதோட வேல்யூ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனும் 1 0 0 1. ஸோ இப்போ ஏக்கு என்ன கிடைக்குதோ அதே ஈக்குவேஷன் அதே ஈகன் வேல்யூ அதே ஈகன் ஃபேக்டர்ஸ் தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஃபார்மேட் கிடைக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதோட 1 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன், கவனிங்க. If A is a Hermitian matrix, then இதன் ஈகன் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்வேஸ் ரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெர்மிஷியன் அப்படின்னா A ஈக்குவல் டு A ட்ரான்ஸ்ஃபர் தி ஹோல் பார் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ ஹெர்மிஷியன் ஏங்கிறது ஒரு ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா அதோட ஈகன் வேல்யூஸ் ரியலாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து a matrix is diagonalizable if it has a full set of linear independent eigenvectors. ஈகன் வெக்டர் ஒரு
ஒரு மேட்ரிக்ஸ் வந்து டயகனலைசபிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈகன் வெக்டார்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட ஃபுல் செட் அப்படின்னா லீனியர் இண்டிபெண்டண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. If a matrix has complex eigenvalues then it is necessarily non-symmetric. ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸோட ஈகன் வேல்யூ வந்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸாக கிடஞ்சிருச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா நான் சிமெட்ரிக்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து தி ஈகன் வேல்யூ ஆஃப் நில் போனடெட் மேட்ரிக்ஸ் இட் ஆல்வேஸ் 0. ஓகேங்களா. ஒரு நில் போனரோட ஈகன் வேல்யூ கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். ஓகேங்களா. ஏ மேட்ரிக்ஸ் வித் ஆல் ஈகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் ஆல்வேஸ் சிங்குலர். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு மேட்ரிக்ஸோட எல்லா ஈகன் வேல்யூவும் 0வாக இருக்குது அப்படின்னா அது ஆல்வேஸ் என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா சிங்குலராக இருந்திருக்கணும். ஓகேங்களா. ஒரு மேட்ரிக்ஸோட எல்லா ஈகன் வேல்யூ 0 அட்லீஸ்ட் 1 0வாக இருந்தாலே அது சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தாலே ஒரு 0 வந்துருக்கணும். அப்போ இது எல்லாமே 0வாக இருக்குது அப்படிங்கிறப்போ அது ஆல்வேஸ் என்னவாக இருந்திருக்கணும் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்திருக்கணும். ஓகேங்களா. சிங்குலர் மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 0வாக இருந்திருக்கும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். தி ஈகன் வெக்டர் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆர்த்தோகனல். ஓகேங்களா. ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட ஓகேங்களா ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட ஈகன் வெக்டார்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து கவனிங்க. லாம்ப்டா அப்படிங்கிறது ஈகன் வேல்யூ ஆஃப் ஏ. ஓகேங்களா. ஏயோட ஈகன் வேல்யூ தான் லாம்ப்டான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்போ அந்த அஜியோட ஈகன் வேல்யூ கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. அஜியோட ஈகன் வேல்யூ கேட்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ டிவைடட் டெல்டா. ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஷின் சால்வ் பண்ணி காமிக்கல இருந்தாலும் நான் ஒரு சொல்கிறேன். ஓகேங்களா. ஒரு இப்போ என்ன சொல்கிறது போட்டுருவோம் பாருங்கள். இப்போ ஏயோட வேல்யூ 1102ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் லாம்ப்டா 1 + லாம்ப்டா 2வோட வேல்யூ என்னது அப்படின்னா 2. இதில் ஸ்ட்ரைட்டாக இதில் 0 இருக்கிறதுனால லாம்ப்டா 1ஓட வேல்யூ 1, லாம்ப்டா 2வோட வேல்யூ 2ன்னு போட்டுடலாம். இதோட வேல்யூ 3. இதோடய ஆட் பண்ணும்போது 3. ஓகேங்களா. இப்போ லாம்ப்டாவோட வேல்யூ 1, லாம்ப்டா 2ஓட வேல்யூ 2ன்னு தெரியுது இல்லையா. இப்போது இது ஏயோட ஈகன் வேல்யூ. இப்போது அஜியோட எனக்கு ஈகன் வேல்யூ தேவை அப்படின்னா இதோட வேல்யூ மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ என்ன கிடைக்கும் 2 - 0. அப்போது மாடுலஸ் ஆஃப் ஏயோட வேல்யூ என்னதுக்கு 2. அப்போ அஜியோட ஈகன் வேல்யூ வேணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ டிவைடட் லாம்ப்டா. ஓகேங்களா. அப்போ இதோட வேல்யூ என்ன இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள். அஜியோட வேல்யூ என்னவாக இருக்கும் மாடுலஸ் ஏயோட வேல்யூ உள்ளது 2. அப்போ 2/1 ஈகன் வேல்யூஸ் இதோடது அஜியோட ஈகன் வேல்யூஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா 2/1 2/2. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 2,1. இதுதான் ஃபார்மேட். தெரிஞ்சுக்கிட்டிங்களா. புரியுதுங்களா. அவ்வளோதான். அதாவது மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி டிட்டர்மைண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி டிவைடட் லாம்ப்டா. ஓகேங்களா. ஏயோட ஈகன் வேல்யூ லாம்ப்டாவாக இருந்துச்சு அப்படின்னா அஜியோட ஈகன் வேல்யூ டெல் ஏ கண்டுபிடிச்சி டிவைடட் லாம்ப்டா போடணும். ஓகேங்களா. அடுத்து எ ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் லார்ஜஸ்ட் ஈகன் வேல்யூ ஆஃப் மேட்ரிக்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்திங்கன்னா இந்த 3 வேல்யூ இருக்கு இல்லையா அந்த 3 வேல்யூ தான் என்னது ஈகன் வேல்யூ. ஓகேங்களா. அதாவது லாம்ப்டா 1 + லாம்ப்டா 2 + லாம்ப்டா 3யோட வேல்யூ தான் என்னது அப்படின்னா அந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது. இதில் இருக்கிறதே ஒரு லார்ஜஸ்ட் வேல்யூ இருக்கும் இல்லையா அந்த லார்ஜஸ்ட் வேல்யூ அதாவது இப்போ 1 2 3ன்னு இருக்குன்னா இதில் எது லார்ஜஸ்ட் வேல்யூ 3 அதுதான் என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ ஒன்வேர்ட்ஸ்க்கு போகலாம். கவனிங்க. கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் இந்த ஃபார்மேட் இதோட கேரக்டரிஸ்டிக் என்ன சொல்லியிருக்காங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அது இங்கே 0 கொடுத்ததுனால இதோட ரூட்ஸ் என்ன பண்ணிக்கலாம் இதோட வேல்யூவாக எடுத்துக்கலாம். அப்போ 1 2 ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துக்கலாம். 1 2 பாரு இந்த ஈகன் வேல்யூ ஆஃப் இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இங்கே 3 வேல்யூ பாருங்கள் ட்ரையாங்கல் இருக்குது. ஓகேங்களா. இந்த 3 வேல்யூ 0வாக இருக்கிறனால இந்த டயகனல் மேட்ரிக்ஸ்க்கு மேலே இருக்க வேல்யூ கீழே இருக்க வேல்யூ 0 இருந்தாலும் இந்த பாருங்கள் இந்த டயகனல் வேல்யூ இதுக்கு இருக்க வேல்யூ 0வாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இந்த வேல்யூக்கு மேலே இருக்க வேல்யூ எப்படி இருக்குது ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ ஓகே இதை எப்படி சொல்லுவாங்க ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ இது ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துக்கலாம். 2 5 3 2 5 3. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் இந்த ஈகன் வேல்யூ ஆஃப் இதோட ஈகன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை சால்வ் பண்ணி தான் போடணும். ஆனால் ஈஸியாக எப்படி போடலாம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட் வச்சு ஈஸியாக போடலாம். அதாவது என்ன தெரியும் லாம்ப்டா 1 + லாம்ப்டா 2 + லாம்ப்டா 3யோட வேல்யூ என்னவாக இருக்கும் இது 3 ஆட் பண்ணுறது. ஸோ 6. ஓகேங்களா. இந்த ஃபார்மேட்டில் இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கணும் 6 கிடைக்கணும். அப்போ ஸ்ட்ரைட்டாகவே கொஸ்டின் ஆன்சர் இதை வச்சு கண்டுபிடிச்சிருங்க. இந்த வேல்யூ -6 கிடைக்கும். இதை போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் 5 - 4. அப்போ இதுலேயும் கிடைக்காது. அப்போ எங்கே கிடைக்கிது இந்த வேல்யூ. ஸோ இதோட ஆன்சர் இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஈஸியாக. ஓகேங்களா. இல்லை போட்டு கண்டுபிடிக்கிறாலும் போட்டு கண்டுபிடிக்கலாம். இதுதான் ஷார்ட்கட். ஓகேங்களா. அடுத்து சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ஈகன் வேல்யூ ஆஃப் மேட்ரிக்ஸ் இதோட சம் அண்ட் ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. சம் அப்படிங்கிறப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது. இது என்ன கிடைக்கும் அப்படின்னா 11. ஸோ ஃபஸ்ட்டு தான் சம்மு அப்புறம் ப்ராடக்ட்டு. ஸோ அப்புறம் கிடைக்கும் என்ன சொன்னேன் 11. ஸோ 11 அடுத்து
ப்ராடக்ட்டுங்கிறப்போ இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மாடுலஸ் என்ன கிடைக்கும் 11. ஸோ இது ரெண்டில் தான் ஒரு ஆன்சர். ஸோ ஒன்று 11, இன்னொன்று என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மாடுலஸ் கண்டுபிடிங்க. ஸோ கிடைக்கும் 3 × 15 + -1 -1 இருக்கா. ஸோ +1 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் சரி கிடைக்கும் -3 + 1 + 1 × 1 - 5. இதுக்கு இந்த மாடுலஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன கிடைக்குது 3 × 14 + 1 × -2 + 1 × -4. ஸோ அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள் 14 இன்ட்டுனா 42 - 2 - 4 = 0. ஸோ இதில் 2 போயிடுச்சு அப்படின்னா 40 36. ஸோ 11 36. இதோட ஆடு இது வந்து மல்டிபிள். அப்போ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா பி. இதுதாங்க யூஜிடிஆர்பியில் ஆல்ரெடி கேட்ட கொஷின் ஒன்று. ஓகேங்களா? யூஜிடிஆர்பியில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆட் அப்படிங்கிறப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ப்ராடக்ட் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு டிட்டர்மைன் கண்டுபிடிங்க. ஸோ டிட்டர்மைன் கிடைக்கும்போது 36 கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள் இந்த ஈகன் வேல்யூ ஆஃப் மேட்ரிக்ஸ் சொல்லிட்டு இந்த வேல்யூ ஸ்ட்ரைட்டாகவே போட்டலாம் இல்லையா. இதோட ஈகன் வேல்யூ என்ன இருக்கும்? இது டயங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால இதில் சென்டர் வேல்யூ 2 4 3 2 4 3 மாற்றி கூட கொடுத்துருப்பாங்க. அது ஆன்சர் நமக்கு என்னது λ1 λ2 λ3 வேல்யூ இருக்கான்னு பார்த்து போட்டுக்கோங்க. ஃபார் a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் for a square matrix modulus of determinant of a minus lambda I is called. ஓகேங்களா? இதோட ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அர்த்தம். ஓகேங்களா? ஈக்குவல் டு 0 இல்லாமல் இருக்கிறதுனால கேரக்டரிஸ்டிக் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். if A is the n cross n matrix how many eigenvalue of A have at least என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். n cross n இருந்துச்சு அப்படின்னா n ஈகன் வேல்யூஸ் இருக்கும். 3 cross 3 இருந்துச்சுன்னா 3 ஈகன் வேல்யூ, 2 cross 2னா 2 ஈகன் வேல்யூ. அப்போ n cross n n ஈகன் வேல்யூ. the sum of the eigenvalue of square matrix A is equal to ஓகேங்களா சொல்லிக்கலாம் trace the trace of A. okay, if A is the orthogonal matrix then it is eigenvalues always unit modulus. If A is symmetric matrix then the eigenvalue is always real. The symmetric matrix already சொல்லிட்டேன் இல்லையா. the symmetric matrix இருந்துச்சு அப்படின்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஈகன் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா ரியலாக இருக்கும்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் ஆன்சர் பண்ணுறோம் ரியல். ஓகே, இந்த டிட்டர்மைண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ப்ராடக்ட் ஆஃப் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஈகன் வேல்யூ. ஓகேங்களா? வாட் இஸ் தி ஈகன் வேல்யூ ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ்ங்கிறா. ஓகேங்களா? ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸோட அதாவது ஐடென்டி ஐ அப்படிங்கிற ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கு ஈகன் வேல்யூ கண்டுபிடிச்சி அது என்னவாக இருக்கும் அப்படின்னா 1 தான் இருக்கும். ஏன் அப்படின்னா 1 - λ 0 0 1 - λ அப்படின்னு கிடைக்கும். அப்போ லாம்டாவோட வேல்யூ 1,1 கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா அதோட வேல்யூ 1 தான் இருக்கும். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டு விட்டு போங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஃபார்மேட்டுக்காக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விட்டு போனீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் கொஞ்சம் நிறையா வீடியோஸை அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? தேங்க்யூ.